தனுஷ்கோடியோட மர்ம வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 1964 முன்னாடி வரைக்குமே தனுஷ்கோடி வந்து சூப்பரான ஒரு ஏரியாங்க. எல்லா மக்களுமே வந்து அங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து செழிப்போட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் 1964 அன்னைக்கு ஒரு சைக்ளோன் வந்து அட்டாக் ஆகுதுங்க. தனுஷ்கோடி முழுவதுமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பேரழிவு. அந்த பேரழிவுல இலங்கையிலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்த ஒரு ட்ரெயின் அது மொத்தம் சேர்த்து 1800க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க. இதில வந்து வீடு போயிடுச்சு, நிலம் போயிடுச்சு, அப்புறம் வந்து கடல் எல்லாமே போயிடுச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் உட்பட எல்லாமே போயிடுச்சு அந்த சைக்ளோன்ல. அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து என்ன பண்ணிருச்சு, இங்க யாரும் வந்து தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்ப வந்து அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்ளோன் அட்டாக் ஆனதுக்கப்புறம், இங்க நைட் டைம்ல போனாலே வந்து ஒரு மர்மமான ஒரு சவுண்ட் வருதுங்க. நீங்க எவ்வளோ பெரிய தைரியமான ஆளா இருந்தாலுமே, இங்க நைட் டைம்ல நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விதமான சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டே வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால தான் வந்து நைட் டைம்ல தனுஷ்கோடி பக்கம் வந்து யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசே வந்து அறிவிச்சிருக்காங்க.